ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஷாஹி துக்டா. இந்த ஷாஹி துக்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டேஸ்டியான ஷாஹி துக்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஷாஹி துக்டா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால் வச்சு ரபடி பண்ண போகிறோம். 1 லிட்டர் பாலை நல்ல சுண்டை காய வச்சு அதில் நட்ஸ்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது தான் இந்த ரபடி. இது ஷாஹி துக்டாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பால் 1 லிட்டர் பால் இப்போ நம்ம ஊற்றிட்டோம். அதை பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுக்கலாம். ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வர்ற ஆடைகள்லாம் நம்ம எடுத்து விட்டு அதில் பாலோடையே நம்ம நல்லா கலந்து 1 லிட்டர் பால் அப்படியே பார்த்திங்கன்னா 1/4 லிட்டராக மாற அளவுக்கு நல்லா க்ரீமியாக திக்காக அளவுக்கு இதை நம்ம தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு நம்ம தொடர்ந்து கிண்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு மில்க் ரபடி கிடச்சிரும். இதை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஓரங்களில் இருக்க ஆடைகள்லாம் நம்ம நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இந்த ஆடை இந்த பாலுக்கு இந்த ரபடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பாலை சுண்டை காய்ச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே பால் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதில் சுகர் அண்ட் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையணும். பாலோடய தொடர்ந்து சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் தொடர்ந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சர்க்கரை போட்ட பின்னால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பால் இன்னும் கொஞ்சம் திக்காகும். தண்ணியார மாதிரி இருக்கும். திரும்பி சர்க்கரை கரைஞ்ச பின்னால் பார்த்திங்கன்னா பால் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கி அதை கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி எடுத்திருக்கேன். எல்லாமே சின்ன சின்னதாக நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துவிட்டு தொடர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, இது ஒரு ஃப்ளேவருக்காகவும் அதோட கலர் நல்லாயிருக்கும், அதுக்காகவும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கூட நமக்கு ஒரு திக்னஸாக ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்ட பின்னால் இந்த பாலில் கொதிச்சிட்ருக்க பாலை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக ரிச்சாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பால் பவுடர் கரைச்சி எடுத்துருக்கோம்ல, அதை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்த பின்னால் தொடர்ந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட மில்க் ரபடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மில்க் ரபடி ஆறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பான சுகர் சிரப் ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் சுகர் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ சிரப் பண்ண போகிறோம். நம்ம குலோப் ஜாமுக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரியே சேம் மெத்தட். 1 கப் தண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அது கூடயே பார்த்தீங்கன்னா 1 கப் சுகர், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகரை சிரப் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப்பான ப்ரெட் பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு 6 ப்ரெட் துண்டுகளை நான் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் கத்தியில் கட் பண்ணுற காட்டிலும் கத்திரிக்கோலை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சேஃப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி முக்கோண வடிவிலான ப்ரெட் துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை போட்டுடலாம். நம்ம எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடி ப்ரெட் துண்டுகளை போட்டுறக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் பாதி காஞ்சிருந்தாலும் போட்டாலுமே பார்த்திங்கன்னா ப்ரெட் துண்டுகள் பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். ஸோ நல்ல எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்ல கலர் கிடச்சிரும். அதே மாதிரி பரட்டி விட்ட பின்னாடி திரும்பி இன்னொரு சைடு நல்ல கலர் கிடச்சிரும். ஸோ எண்ணெய் நல்லா காய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெட் துண்டுகளையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பொரித்த ப்ரெட் துண்டுகளை பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் 2 சைடு நல்லா ஒரு 3-4 செகண்டுக்கு பரட்டி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா ப்ரெட் துண்டுகளையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா சுகர் சிரப்பில் போட்டு டிப் பண்ணி லைட்டாக சுகர் சிரப் உள்ளார போகிற அளவுக்கு நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பொரித்த எல்லா ப்ரெட் துண்டுகளையும் பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பில் நல்லாவே டிப் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 2-3 செகண்ட் வரையும் நல்லா டிப் பண்ணி அது சுகர் சிரப் உள்ளார போகிற அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருக்க மில்க் ரபடி இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா இந்த பொரித்து வந்து சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகள் மேலே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஷாஹி துக்கடா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷ்க்கு கொஞ்சம் நட்ஸு, பாதாம் அண்ட் பிஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஷாஹி துக்கடா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.